பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து அளித்துள்ள தீர்ப்பை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர். தீர்ப்பை வரவேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானமிருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை அதிமுக வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு பொள்ளாச்சி வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட்ட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக தற்போது உரிய நீதி கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. யாரும் கோரிக்கை வைக்காமலே சிபிஐ வசம் ஒப்படைத்து விசாரணையை துரிதப்படுத்தியது அதிமுக அரசுதான் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளால் தாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்று நினைத்திருந்த குற்றவாளிகளுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறது பொள்ளாச்சி நீதிமன்றத்தின் தீர்ப்பு என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற பெண்களுக்கு எதிரான குற்றம் இழைத்தவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையானது பெண்கள் பாதுகாப்பாக உணரவும் வன்கொடுமைகள் இல்லாத சமூகம் உருவாக காரணமாக அமையும் என அவர் கூறியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதை தமிழக வெற்றிக் கழக தலைவரான நடிகர் விஜய் வரவேற்றுள்ளார். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்பதால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து 90 நாட்களில் தீர்ப்பளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி வரவேற்றுள்ளார். பாலியல் புகார் வழக்குகளை விசாரிக்க மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தீர்ப்பை வரவேற்றுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் இதுபோன்ற தவறுகளை செய்யாமல் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த தீர்ப்பு சான்றாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது பதிவில், இந்த தீர்ப்பு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட முயற்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கை மணி என குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பான இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, வழிகாட்டத்தக்கது. வக்கனை பேசியோருக்கு சரியான பாடம் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குறிப்பிட்டுள்ளார். பெண்களை தவறான எண்ணத்தோடு பார்ப்பவர்களுக்கும் சிந்திப்பவர்களுக்கும் இந்த தீர்ப்பு பாடமாக அமைந்திருக்கிறது என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார்.